நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இதெல்லாமே இருக்கும். நீங்க முன்னேறி போகணும், கடந்த காலத்துல சிக்கிக்காதீங்க, தொடர்ந்து போங்க அப்படின்னு நம்ம பொதுவா சொல்றோம். நம்ம முன்னேறி போகணும் அப்படின்றத உடல் சார்ந்த ஒரு பார்வையோட சொல்றோம். உலக பிரகாரமா முன்னேறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்ன்றத பத்தி நம்ம பேசுறோம். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். வேதம் சொல்லுது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். மனுஷனுடைய எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். சில சமயங்கள்ல நம்ம உடல் அளவுல உலக பிரகாரமா முன்னேறணும் அப்படின்னு நிர்பந்திக்கப்படுறோம். உதாரணத்துக்கு, நீங்க உங்களுக்கு பிரியமான ஒருத்தரை இழந்துட்டீங்கன்னு வச்சுப்போம். மீதி வாழ்நாள் காலம் முழுசும் கல்லறை தோட்டத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? உங்க வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து முன்னேறணும் இல்லையா? அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லையா? உங்களோட கல்லூரி, ஸ்கூல் அல்லது வேலைக்கு நீங்க போகணும் இல்லையா? வாழ்க்கையில நீங்க அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தீங்களோ, அதுக்கு நேரா நீங்க தொடர்ந்து போகணும் இல்லையா? இங்க மிகப்பெரிய சவால்ன்றது உடல் அளவிலானது இல்ல. அதாவது கல்லறை தோட்டத்திலிருந்து நாம வெளியில வர்றது மட்டும் இல்ல. நம்மோட மனசு அந்த குறிப்பிட்ட விஷயத்த விட்டு வெளியில வரணும். நான் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரியுதா? உங்களோட மனச எப்படி கையாளணும்ன்றத பத்தி நீங்க இப்ப தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களால முன்னேற முடியும். அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், நகர முடியும். ஏன்னா நெறைய மக்கள் வாழ்க்கையில சிக்கிக் கொள்றாங்க. அவங்களால முன்னேற முடியல. அவங்க வழக்கமா செய்ய வேண்டிய சில வேலைகள செய்யத்தான் செய்றாங்க. அதாவது திரும்ப அவங்க வேலைக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, அவங்களோட குடும்ப சூழல்களுக்குள்ள போறாங்க. குறிப்பிட்ட சில வழக்கமான சூழலுக்கு அவங்க தொடர்ந்து போறாங்க. சில விஷயங்கள செய்றப்ப அவங்களுக்கு முன்னாடி சில வாய்ப்புகள் இருக்கு. அத அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஆனா, வாழ்க்கையில முன்னேறதுக்கு சில முடிவுகள் அவங்க எடுக்க வேண்டியிருக்கும். அவங்களோட வேலை அல்லது தொழில் அல்லது அவங்களோட உறவுகள்ல, அவங்களோட கனவுகள்ல, அவங்களோட அழைப்புல, அவங்களோட நோக்கத்துல அப்படி எந்த ஒரு விஷயமானாலும் இருக்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்க? "ஐயோ! போதும். நாங்க எங்கேயும் முன்னேறி போக விரும்பல. அவ்வளவுதான். நான் அடுத்த கட்டத்துக்கு போக விரும்பல. நான் இப்ப இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போயிடுறேன்." அப்படின்னுலாம் கூட சொல்றாங்க. அவங்களுக்காகத்தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள நீங்க கையாள்றப்ப, உங்களோட மனசோட நீங்க வேலை செய்ய வேண்டியிருக்கும். உங்க மனச தயார்படுத்த வேண்டியிருக்கும். உங்க மனசளவுல நீங்க முதல்ல முன்னேறணும். வேதத்திலிருந்து ஒரு பகுதிய எடுத்து காட்டி நான் விளக்க விரும்புறேன். இது யோசுவா 1ஆம் அதிகாரத்துல இருக்கு. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு, கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்துப் போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். இப்படி சொல்லிட்டு சில வாக்குத்தத்தங்கள ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுக்கிறார். இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, மோசே இறந்து போனாருன்னு யோசுவாவுக்கு தெரியும். மோசே இறந்து போயிட்டாரு. அவர திரும்பி தேடுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. இனி செய்றதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன செஞ்சாலும் மோசேய திரும்ப கொண்டு வர முடியாது. ஆனா ஆண்டவர் ஏன் திரும்ப வந்து அத பத்தி வலியுறுத்தி சொல்றாரு? என் தாசனாகிய மோசே மரித்து போனான்னு அவரு சொல்றாரு. அதான் எல்லாருக்கும் தெரியுமே. ஆண்டவர் ஏன் வந்து திரும்பவும் அத சொல்லணும்? விஷயம் என்னன்னா, சில விஷயத்த ஆண்டவர் ஞாபகப்படுத்த விரும்புறாரு. இனிமே நான் இத எதிர்பார்க்க முடியாது. மோசே இனி திரும்ப வரப்போறதில்ல. ஆனா ஏதோ ஒரு தேங்கி போன ஒரு மனநிலை இருக்கு. இனி எப்படி முன்னேறி போறதுன்னு தெரியல. அதுல விருப்பமும் இல்ல. மோசே தான் இவ்வளவு தூரம் எங்கள நடத்திட்டு வந்தாரு. அவர் தான் எங்களுக்கு ஆண்டவரோட குரலா இருந்தாரு. ஆண்டவர் சொல்ற வழிய கேட்டு எங்களுக்கு சொன்னாரு. ஆண்டவர் சொல்ற தெய்வீக ஆலோசனைகள கேட்டு எங்களுக்கு அவர் தான் சொன்னாரு. ஆனா இப்ப மோசே இறந்து போனாரு. அதனால இப்ப நாங்க இருக்கிற இந்த இடத்திலேயே இருந்துட்டா ரொம்ப நல்லது. அப்படிதான் யோசுவா நெனச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறப்ப தான் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். ஆமாப்பா, மோசே இறந்து போனான். உடல் அளவுல மோசே இறந்து போனான். அத நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஆனா மனசளவிலயும் நீங்க அத ஏத்துக்கணும். அது உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறி போக விடாம உங்கள தடுக்கிறதா இருக்கக்கூடாது. இன்னைக்கு இத கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். நீங்க எப்படியான சூழல்லயும் இருக்கலாம். உங்களுக்கு பிரியமான ஒரு நபர நீங்க இழந்திருக்கலாம். அல்லது உங்க வாழ்க்கையில வேற எப்படியான ஒரு இழப்பையும் நீங்க சந்திச்சிருக்கலாம். அத காரணம் காட்டி நான் இங்கேயே இருந்துக்கிறேன், தொடர்ந்து போக விரும்பலன்னு சொல்றீங்களா? ஒருவேளை உண்மையிலேயே ஒரு நபர் இறந்திருக்கலாம், அல்லது உங்கள ஏமாற்றி இருக்கலாம், கைவிட்டு போயிருக்கலாம். நீங்க தனி மரமா இப்ப நின்னுட்டு இருக்கலாம். இப்படி இவங்க எனக்கு செஞ்சுட்டதுனால, என்னோட வாழ்க்கையில சூழல் இப்படி மோசமா இருக்கிறதுனால,
நான் இனியும் முன்னேற விரும்பல, போதும் இதோட எல்லாத்தையும் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்காக தான் நான் சொல்றேன். கடந்த காலத்துல உங்களுக்கு எதுவும் நடந்திருக்கலாம். உங்களுடைய மோசே அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒரு நபரா, ஒரு பொருளா, ஒரு விஷயமா, ஒரு தோல்வியா, ஒரு அடிமைத்தனமா, ஒரு வியாதியா, இப்படி எந்த ஒரு சூழல் வழியா நீங்க கடந்து வந்திருந்தாலும் சரி. ஒருவேளை ஒரு விபத்த சந்திச்சிருக்கிறீங்களா? அதோட காயங்களும், தழும்புகளும் இன்னும் உங்கள வேதனைப்படுத்துதா? எதுவாவும் இருக்கட்டுமே. ஒரு பயத்துல, ஒரு அதிர்ச்சியில உங்கள ஆழ்த்திட்ட ஒரு விஷயமா கூட இருக்கலாம். உண்மதான். அது உங்க கடந்த காலத்துல நடந்தது உண்மதான். ஆனா, நீங்க உங்க வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேறணும். அடுத்த கட்டத்துக்கு போகணும். இன்னைக்கு உங்க ஒவ்வொருவருக்கும் முன்னால இந்த சவால வைக்க விரும்புறேன். அந்த குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு உங்க வாழ்க்கையில அந்த குறிப்பிட்ட மோசே கடந்த காலத்துல எது எப்படியோ வேணுமாலும் இருந்துட்டு போகட்டும். அது நல்ல விஷயமோ, கெட்ட விஷயமோ என்னவா இருந்தாலும், அது உங்க மனசளவுல செத்து போனதாவே இருக்கட்டும். இனியும் அந்த விஷயத்தினால நீங்க கட்டுப்பட்டு இருக்க வேண்டாம். ஆண்டவர் உங்கள தொடர்ந்து நடத்திட்டு போறதுக்கான திட்டங்கள் வச்சிருக்கிறார்ன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு ரொம்ப பக்கத்துல வரைக்கும் வந்துட்டு, "போதும்பா மோசே இறந்து போனான்" அப்படின்னு காரணம் சொல்லிட்டு அப்படியே இருந்துறதுக்கு அவரு விரும்பல. உங்க வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு, அடுத்த காலகட்டத்துக்கு உங்கள நடத்துறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு. இத யார் கேட்கணும்னு ஆண்டவர் விரும்புறாருன்னு தெரியல. ஆண்டவரோட நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். தன்னோட வாழ்க்கையில மோசேயைப் போல ஒரு சூழலை எதிர்கொண்டு, முன்னேற முடியாம தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த சிறப்பான பழைய நாட்கள பத்தியே அவங்க இன்னும் நெனச்சுக்கிட்டே, அதிலேயே மூழ்கி போய் இருக்கிறாங்க. மோசேயோட அவங்க கொண்டாடின நாட்கள பத்தியே இன்னும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் இவங்களுக்காக ஜெபிக்கிறேன். இவங்க வாழ்க்கையில என்ன நடந்திருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழல்ல அவங்க கடந்து போயிட்டு இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில மரித்து போன அந்த மோசே, அவங்களோட மனசுலயும் மரித்து போகட்டும். இனியும் அது அவங்கள தடுக்கக்கூடாது. அவங்கள தொடர்ந்து போக விடாம தடுக்கக்கூடாது. நீங்க அவங்களுக்காக வச்சிருக்கிற பரிபூரணத்த நோக்கி அவங்க அடியெடுத்து வைக்கட்டும். நீங்க அவங்களுக்காக வச்சிருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள அவங்க போகட்டும். இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.